அனைவருக்கும் வணக்கம். இந்த ஜனநாயகன் டிவியின் வாயிலாக உங்களை சந்திப்பதில் எனக்கு மிக்க மகிழ்ச்சி. இன்றைக்கு சேலம் சீலநாயக்கம்பட்டியில மக்கள் சந்திப்பு தமிழக வெற்றி கழகத்தின் சார்பாக தளபதி கட்சியினுடைய தலைவராக இருக்கக்கூடிய தளபதி விஜய் அவர்கள் அவர் மக்களை சந்தித்து பேசி கடந்து போய்விட்ட பிற்பாடு அங்கு இருந்த சில வாலிபர்களை நேர்காணல் கண்ட பொழுது அவர்கள் பதிவு செய்த கருத்துக்களை இது காணொலியாக உங்களுக்கு பதிவிடுகிறேன். நீங்கள் பார்க்கும்படி அன்போடு கேட்டுக்கொள்கிறேன். பிறகு நாம் பேசலாம். தளபதியோட பீச்சு செதறதுங்க. உண்மையாலுமே இந்த மாதிரி ஒரு பீச்சு வந்து படத்துல பார்த்துட்டு திடீர்னு இந்த மாதிரி லைவ்ல பாக்குறப்ப கையை காலெல்லாம் அப்படி தூக்கி அடிக்குது. இருந்தாலும் நான் வந்து ஒரு அஜித் ரசிகன். இதை நான் சொல்லியே ஆகணும். கண்டிப்பா அஜித் நம்ம என்னதான் கடவுளே அஜித்தே இருந்தாலுமே நம்ம சப்போர்ட் வந்து நம்ம ரசிகர்களா மட்டும் பார்க்க கூடாது. ஒரு ஆட்சி வரணும், இந்த ஆட்சி அமைச்சா நல்லா இருக்கும் அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆல்ரெடி இத்தனை ஆட்சி அமைச்சிட்டாங்க. உங்களுக்கே தெரியும் ஆட்சி எல்லாம் எப்படி இருக்குதுன்னு. பின்னாடி பாத்தீங்கன்னா மலையில எதுவுமே இருக்காது. மலை எது கல் எது எதுவுமே தெரியாது. முடிஞ்ச அளவுக்கு எல்லாத்தையுமே சுரண்டிட்டு போயிட்டாங்க. இதுக்கப்புறமா பார்த்து நல்லபடியா ஓட்டு போடுங்க. சேலம் மக்கள் இவ்வளவு பேர் வந்திருக்கிறீங்க. முடிஞ்ச அளவுக்கு எல்லாரும் தளபதிக்கு சப்போர்ட் பண்ணுங்க. ஏன்னா நமக்காக தான் வந்திருக்கிறாரு. அரசியல்னு ஒண்ணு வந்திருக்காருங்கிற பட்சத்துல நாம தான் அவர் சப்போர்ட் பண்ணோம். தலை ரசிகனா தளபதி தொண்டனா ஒண்ணு சொல்றேன், என்னைக்குமே எங்க சப்போர்ட் விஜய்க்கு தான். 1000 சொல்லுவாங்க, இன்ஸ்டாகிராம்ல எல்லாம் தப்பு தப்பா பேசுவானுங்க. தலை ரசிகலாம் நாங்களாம் விஜய்க்கு ஓட்டு போட மாட்டோம் அப்படின்லாம் சொல்லுவாங்க. அப்படிலாம் இல்ல, எங்க ஆளுங்க எல்லாருமே தான் எல்லாம் வந்துட்டு தலை ரசிகன் தான். இருந்தாலும் நாங்க இன்னைக்கு வேலையெல்லாம் விட்டுட்டு தளபதி பாக்குறதுக்காக வந்திருக்கிறோம். தலை ரசிக தளபதி தொண்டை. இந்த 2026 எங்க தளபதி தான் ஆட்சி அமைக்கிறாரு. ரொம்ப சந்தோஷம். வாய்ப்பு கொடுத்ததுக்கு ரொம்ப நன்றி. முடிஞ்ச அளவுக்கு டிவி கேட்க போறேன். இந்த காணொலி காட்சி நீங்கள் முழுமையாக பார்த்திருப்பீர்கள் என்று நான் நம்புறேன். இந்த தம்பிமாரங்களை நேரடியா நேர்காணல் கண்டபோது அவங்க சொல்றாங்க, நாங்க தல ரசிகர்கள், ஆனா தளபதி தொண்டர்களாக மாறிட்டோம். அவருடைய பேசுனது எங்களுக்கு ரொம்ப ரொம்ப அற்புதமா இருக்குது. திரையில பார்க்கறதுக்கும் நேரடியாக பேசுறதுக்கும் அப்படின்னு தங்களுடைய கருத்துக்களை பதிவு செய்கிறாங்க. தாங்கள் வாக்கு செலுத்துவது மாத்தமல்லாமல் பிறரையும் வாக்கு செலுத்தும்படி வாக்கு சேகரிக்கிறார்கள் அந்த நேர்காணலில். அடுத்தது, இன்னைக்கு ஆளுங்கட்சி, ஆண்ட கட்சி, ஆளுங்கட்சி பணம் கொடுத்து ஒரு கட்சியை தாக்க வேண்டும் என்று சொன்னால் அவர்களுக்கு பணம் கொடுத்து காணொளி பேசி பதிவிடும்படி சொல்ற இந்த காலகட்டத்தில் தன்னார்வமாக தன்னெழுச்சியாக தளபதிக்கு ஒத்துழைப்பு கொடுக்கவும், அவரை நேசிக்கவும், தங்களுடைய ஆதரவை தெரிவிக்கவும், காணொளி காட்சிகள் வெளியிடவும், இப்படி நடைபெறுகிற காட்சிகள் வந்து இப்படி நாளுக்கு நாள் வந்து தன்னார்வமாகவே எதுவுமே கொடுக்காம தன்னெழுச்சியாக தளபதியோடு கூட வந்து சேர்ந்து அவருக்காக உழைக்கிற மக்களையும் ஆதரவு கொடுக்கிற மக்களும் இருக்கிறது நம்மளை பார்க்க முடிகிறது. ஒவ்வொரு நாளும் சில பேர் வந்து சும்மா காணொலி போட்டுட்டு உட்காந்து பேசிக்கிட்டு பர்சன்ட் கம்மியாயிடுச்சு, அவர் ஒன்றும் பேச மாட்டேக்காரு, அவருக்கு அனுபவம் இல்லைன்னு சொல்றாங்க. அவருக்கு எது இருக்குதோ இல்லையோ, ஆனால் மக்களுடைய செல்வாக்கு ஒவ்வொரு நாளும் கூடிக்கொண்டே இருக்கிறது தன்னிச்சையாக. இதை எந்த கொம்பனாலையும் யாராலையும் தடுக்க முடியாது. பணம், ஆள்பலம், அதாவது பவர், அதாவது என்ன சொல்றது, அதிகார பலம், இதெல்லாம் ஒண்ணுமே என்ன பண்ண முடியாது. இந்த தன்னெழுச்சியாக வருகிற கூட்டத்தை கட்டுப்படுத்த முடியாது. பட் தன்னெழுச்சியாக கூடுகிற கூட்டம் இருக்கிற வரைக்கும் தளபதியாலே யாரும் தொட முடியாது, வீழ்த்தவும் முடியாது. அவருக்கு மாசு நாளைக்கு கூடிக்கிட்டே தான் இருக்கும். மீண்டும் ஒரு காணொலியில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடத்திலிருந்து விடைபெறுகிறது உங்கள் அன்பு சகோதரன்.